இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. இந்த அம்பாள் துதியை சொன்னீங்கன்னா மன நிம்மதி இல்லைங்க, உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் நீங்கள் 6 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும், தொழில் விருத்தி உண்டாகும். பணம் வருவதற்கு என்ன பூஜை செய்யணும், நகையை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? நந்தினி முருகதாஸ், உங்கள் பீரோ லாக்கரில் வெள்ளை துணியில் இவ்வளவு கல்லுப்பை போட்டு முடிச்சு போல் கட்டி போட்டுருங்க நந்தினி. அப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு துளசி தொட்டி வைங்க. வீட்டை கொஞ்சம் உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு தொடங்க, சரிங்களா? வணக்கம் பிரபாகரன், வணக்கம். கல்லுப்பு போட்டு துடைக்கணும். அப்புறம் நீங்கள் பக்கத்தில் பசுமாடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க நந்தினி. அந்த பசுமாட்டுக்கு தினமும் நீங்கள் செய்கிற ஆகாரத்தில் இவ்வளவு ஆகாரத்தை சுத்தமாக காலையில் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எது போடுதீங்களோ அதை இவ்வளோ காணம் எடுத்து பசுவுக்கு கொண்டு கொடுங்க. மகாலட்சுமி கடாட்சம் பெருகும், இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். வெள்ளிக்கிழமையெல்லாம் அகத்திக்கீரையோ 2 வாழைப்பழமோ கொண்டு கொடுங்க பசுவுக்கு நந்தினி. கொடுத்தீங்கன்னா தன்னை போல் உங்கள் காசு பணம் வந்துடும், நகை நட்டு வந்துடும். உங்கள் நகை டப்பாவில் 2 சந்தன வில்லை போட்டு வைங்க, சரிங்களா? அப்படி செய்யும்போது போன பொருள் எல்லாம் திரும்ப வந்துடும். நீங்களே சொல்லுவீங்க, பசுவுக்கு தினமும் இவ்வளோ காணம் ஏதோ ஒரு ஆகாரம் கொண்டு கொடுங்க. திருமண தடை தீர பிரபாகரன் சனிக்கிழமை தோறும் பைரவரை போய் செவ்வரளி கொண்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. பிரபாகரன் அதை செய்துக்கிட்டே வாங்க. நீங்கள் திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் வந்துடும். வீட்டிலேயே காலையில் விளக்கு பொருத்துங்க, காலையில் விளக்கு பொருத்துங்க, சாயந்தரம் விளக்கு பொருத்துங்க. வணக்கம் சுஜாதா. சக்தி, நீங்கள் குளித்து முழுகினதும் விளக்கு பொருத்துங்க, சாயந்தரமும் விளக்கு பொருத்துங்க. அதுவே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. அதை முதல்ல நீங்கள் செய்யுங்க. செய்வீங்களா சக்தி? நந்தினி, நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன். பசுவை போய் கண்டுபிடிங்க. தினம் கொண்டு ஆகாரம் கொடுங்க. ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு சப்பாத்தியோ கொடுங்க. வெள்ளிக்கிழமை அகத்திக்கீரை கொண்டு கொடுங்க. அகத்திக்கீரை கிடைக்கலையா 2 பழம் கொண்டு கொடுங்க. தன்னால் எல்லா கஷ்டமும் தீந்துடும், சுகமாக இருக்கலாம்.